கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இயேசுவோட நாம் நிகழ்ச்சியில் 38ஆம் வகுப்பில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய வார்த்தையை பார்க்க முன்னாடி 2 பாடல்களை பார்க்கலாம். யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டைகள், அம்மா யாருக்கு சண்டைகள், யாருக்கு புலம்பல், யாருக்கு காயம், யாருக்கு சிவந்த கண்கள், அம்மா யாருக்கு சிவந்த கண்கள், மதுபானம் இருக்கும் இடத்தில் தங்கி வாழ்பவர்க்கே, கலப்புள்ள சாராயத்தை நாடும் அதற்கே. ஆமீன். அதாவது நம்ம சாராயத்தை பார்த்து நாடும்போது கர்த்தருடைய பிள்ளைகளாக நிற்க முடியாது. சாராயத்தை விட்டு வெளியேறும்போது நம்ம சாத்தான் வெளியே வெளியேறும்போது கர்த்தர் நம்ம நிலையான காரியத்தை செய்வார். கர்த்தருக்கு மகிழ்ந்தார். கர்த்தருடைய வார்த்தை பார்க்க நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இன்று கர்த்தருடைய வார்த்தையை நாம் பார்க்கும்போது, விவேகியானவன் அறிவோடும் நடந்து கொள்கிறான், மூடனோ தன் மூடதனத்தை வெளிப்படுத்துகிறான். அதாவது விவேகியானவன் அறிவோடு நடந்து கொள்கிறான், மூடனோ தன் மூடதனத்தை வெளிப்படுத்துகிறான். கர்த்தர் நல்ல வார்த்தை கொடுத்துருக்காரு. அதாவது நல்லா ஒரு அறிவுரை சொல்ற மாதிரி வார்த்தை கொடுத்துருக்காரு. அதான் பார்த்தீங்கன்னா, விவேகியானவன் அறிவோடு நடந்து கொள்கிறான், ஞானத்தோடு நடந்து கொள்கிறான், புத்தியோடு நடந்து கொள்கிறான்னு சொல்றாரு. மூடனோடு தன் மூடதனத்தை வெளிப்படுத்துகிறான். அறிவில்லாதவன் மூடனான செயலை செய்கிறான், அறிவில்லாத செயலை செய்கிறான், தேவையில்லாத செயலை செய்கிறான், தீங்கு செயலை செய்கிறான். அதாவது மதுபானம் எப்படி பாத்திரத்தில் பளபளப்பா இருக்கும், நம்ம பாத்திரத்தில் அழகா இருக்கும், ஆனால் குடிக்கும்போது என்ன செய்யுது, நம்மளை உருமாற்றுகிறது, நம்மளுடைய புத்தி செயலளிக்கிறது, நம்ம எண்ணங்களும் செயலளிச்சிருது, நம்ம பாவ காரியங்கள் ஈடுபட வைக்குது, கொலை செய்ய வைக்குது. அது தேவையில்லாத சாத்தானுடைய பேச்சுக்கு நம்ம போகிற மாதிரி சாத்தான் இந்த வலையை போடுறான். சாத்தான் பிடிந்து வெளியே வரணும்னா அந்த மதுபானத்திற்கு வெளியே வரணும். இன்னைக்கு நிறைய பேர் நீங்கள் இந்த மதுபானத்தில் சிக்கியிருக்கலாம், போதை வசதிகள் சிக்கியிருக்கலாம். உங்களை பார்த்த கற்று சொல்றாரு, ஞானமான இருக்கீங்க. ஏன்னா மதியன் வீட்டை இடிக்கிறான், புத்தியிலும் பெரிய பெரிய கட்டுகிறாள் இருக்கிற மாதிரி நீங்கள் ஞானமாக இருக்கும்போது கத்தர் உங்களுக்கு அடுத்த வாழ்ந்து வாழ்க்கையை கொடுப்பாரு. இல்லைங்க, கத்தர் ஒரு சொல்றாரு, அந்த போதை வஸ்துகள் நீங்கள் வெளியே வந்து கத்தர் உங்களை உயர்த்துவார். சாத்தான் இப்படி உங்களை விடுவிப்பார். நீங்கள் இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கீங்க, போதை வஸ்துகள் யாரும் அடிமையாக இருந்தாலும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுவீங்க. ஏசப்பாவெல்லாம் சொல்கிறாரு, நீங்கள் உண்மையிலே நீங்கள் ஜெபம் பண்ணும்போது இந்த வார்த்தையை நினைச்சு ஜெபம் பண்ணும்போது ஏசப்பா உங்களோட போதை வஸ்து விடுவிப்பாருன்னு எந்த ஒரு சந்தேகம் இல்லை. கர்த்தர் உங்களை ஆச்சரியப்படைய உங்களை உயர்த்துவார். கர்த்தருக்கு மகிமை. ஆமென்.